நமச்சிவாய வாழ்க. நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்த்தி திதியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சித்தம் நாமயோகத்தில் வணிசை கர்ணத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு மாசி மாதம் பிறக்கிறது. நவ கிரகங்களின் அதிபதியான சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சாரிக்கும் காலம்தான் மாசி மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. தமிழ் மாதங்களில் 11வது மாதமான மாசி மாதத்தில் மாசி மக விரதமும் மகா சிவராத்திரி விரதமும் கடைபிடிக்கப்படுவது விசேஷம். மாசி மாதத்தில் பௌர்ணமி நிறைந்த மக நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் விரதம் மாசி மகம். சிவபெருமானுக்கு மாசி மாதத்தின் தேய்பிறை சதுர்த்தசி நாளின் இரவில் கொண்டாடப்படும் விரதம்தான் மகா சிவராத்திரி. பிறக்க போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது மேசத்தில் குருவும் கன்னி ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் சுக்கிரன் புதனும் கும்பராசியில் சனியும் சூரியனும் சேர்ந்து பயணிக்கின்றனர். மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். கிரக சஞ்சாரங்களின் பாதிப்பால் ஒரு சில ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் மண் மீதும் பெண் மீதும் ஆசைப்பட்டு வீண் விரயங்களை அடைந்து திருவோடு ஏந்தி பிச்சை மட்டும் எடுக்கவில்லை என்ற நிலை இருந்தது. தெய்வமாய் நீங்கள் நினைத்தவர் கூட உங்களை தெருவில் நிற்க வைத்து பார்த்தனர். ஆடாத ஆட்டம் ஆடி ஒடுங்கிய உங்கள் வாழ்வில் இனி வசந்தம் வீசப்போகிறது. வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேறும் வழியினை பாருங்கள். கும்பராசி அன்பர்களுக்கு அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் அதிமுக்கிய யோக கிரகங்கள் அனைத்தும் பிரமாதமாக சஞ்சரித்து கொண்டிருக்கின்றன. ராசிநாதனை விட செவ்வாயும் சுக்கிரனும், சுக்கிரனை விட மாதப்பாதி வரை சனி பகவானும் யோகமான அமைப்பில் அதிர்ஷ்டத்தை தருகின்ற பக்குவத்தில் சுழல்கிறார்கள். ராசிநாதன் ஜென்ம சனியாக ஆட்சி பெற்று ஏழரை சனியாக அமர்ந்திருக்கிறார். இதனால் மாதம் தொடங்கியதிலிருந்து 22 தினங்கள் முடிவதற்குள் அதிர்ஷ்ட உயர்வுகளும் அனுகூலங்களும் பொருளாதார மென்மைகளும் உண்டாகும். அதே நேரம் 2 8 அமர்ந்திருக்கிற ராகு கேதுக்கள் அனாவசிய பீதியை பயத்தை உண்டாக்குவார்கள். மாதம் தொடங்கி 10 தினங்கள் வரை கவனத்தோடு செயல்பட வேண்டும். வசதி வாய்ப்பு, ஆடம்பர பொருள், பொன்பொருள் சேர்க்கைகளும் அபரிமிதமாகவே ஏற்படும். குடும்ப நிலைமை நல்லபடியாகவே நகரும். இல்லத்தாருக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படாது. உத்தியோகம், பணி, பொறுப்பு, பதவி விஷயங்களில் நீடிக்கிற குளறுபடிகள் தீரும். ஊதிய பென்ஷன் நிலுவைத் தொகைகளும் மாதம் தொடங்கி 9ஆம் தினத்திற்கு பிறகு கைக்கு வரும். வருமான கோளாறுகள் தீரும். சேமிப்பு உயரும். அனாவசிய செலவினங்கள் கட்டுக்குள் வரும். தொழில், முதலீடு, வியாபார நிர்வாக விஷயங்களில் ஸ்தம்பிப்பு விலகிவிடும். பிறரிடம் கொடுத்திருக்கிற தொகை இந்த மாத 2வது வாரத்தில் கைக்கு கிடைக்கும். சுபகாரிய திருமண விஷயங்கள் நினைத்தபடி நல்லபடியாகவே நிறைவேறும். கடன், வழக்கு, வம்பு தும்பு, காவல்துறை சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளுக்கு ஆச்சரிய வெற்றியை தரும். இம்மாத திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் அனைத்தும் திருப்பு முனைகளை உண்டாக்கும். இம்மாத 1, 5, 9, 21, 29வது நாட்களில் புதிதாக பொன்பொருள், சொத்து பத்து, நிலபுலன், வீடு கட்டட சேர்க்கைகள் உண்டாகும். அனைத்து சங்கடங்களும் தீர்ந்து குடும்ப சுபிட்சமும் வசதி வாய்ப்பும் அதிகரிக்கும். உயர்கல்வி சார்பாக விருப்பப்பட்டது மாதிரி அமைய சிரமம் உண்டாகும். சக நில சொந்தக்காரர்களால் ஏற்பட்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் விலகும். புதிய அனுபவம் இல்லாத நபர்களை தயாரிப்புகளில் இணைத்துக் கொள்ளும் போது கவனம் தேவை. வியாபாரிகளுக்கு விற்பனையையும் லாபத்தையும் காப்பாற்றிக் கொள்ள கடுமையாக பாடுபட வேண்டி வரும். சந்தை நிலவரம் அனுகூலமாக இல்லை. பல தருணங்களில் பண நெருக்கடியை சமாளிக்க வேண்டி வரும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் பிரச்சனைகள் உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி தேடி வரும். வருமானமும் உயரும். கடினமான பாத்திரங்களில் நடிக்க வேண்டி இருக்கும். இருப்பினும் நடிப்பிற்கேற்ற வருமானம் அதிகமாகவே கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு
முன்னேற்றமான மாதம் இது. வழக்குகள் இருப்பின் அவற்றிலிருந்து நல்லபடியாக மீண்டு வருவீர்கள். மாணவர்களுக்கு இரவில் நெடுநேரம் கண்விழித்து படிக்க வேண்டாம். பள்ளி விடுப்பு நாட்களில் வெளியே சுற்றாமல் ஓய்வெடுங்கள். பாடங்களில் மனதை செலுத்துங்கள். ஏனெனில் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளன. விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சலும் வருமானமும் உண்டாகும். சந்தையில் உங்கள் விளைபொருட்களுக்கு நல்ல விலையும் லாபமும் கிடைக்கும். அடிப்படை வசதிகளுக்கு எவ்வித குறையும் இருக்காது. பெண்களுக்கு உடல் நலனில் கவனமாக இருங்கள். கூடிய வரையில் அதிக உழைப்பை குறைத்து கொள்ள முயற்சிக்கவும். குடும்பம் மற்றும் குழந்தைகள், கணவர் ஆகியோரின் எதிர்காலம் பற்றிய கற்பனையான கவலைகளை தவிர்க்கவும். பரிகாரம்: இம்மாத புதன்கிழமைகளில் ஸ்ரீ யோக நரசிம்மர் வழிபாடு செய்து வரவும். வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ சிவபெருமான் வழிபாடும் ஸ்ரீ நடராஜர் வழிபாடும் செய்யவும். சிறப்பு பரிகார கோவில். திருமணம் தடைப்பட்டாலோ அல்லது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலை நாடினால் பலன் உண்டாகும். நம் பிரார்த்தனை நிறைவேற சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தொடர்ந்து 6 வாரமும் ஏதாவது ஒரு கிழமையில், அதாவது 6 வாரமும் முதல் வாரம் வந்த கிழமையிலேயே தொடர்ந்து அடுத்த 5 வாரமும் வர வேண்டும். வரும் நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். காலை என்றால் ஒவ்வொரு வாரமும் காலையிலே வர வேண்டும். மாலை என்றால் ஒவ்வொரு வாரமும் மாலையிலே வர வேண்டும். திருமணம் ஆக வேண்டிய நபர் 6 வாரமும் வாரம் ஒரு நாள் என்று 6 தடவைகள் தொடர்ந்து வந்து சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமியை வழிபட திருமணம் விரைவில் அமையப்பெறும். திருமணம் ஆக வேண்டி ஆண்டவனிடம் பிரார்த்திக்க வருபவர்கள் வள்ளி மணவாள பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும். 6வது வாரம் 6 அர்ச்சனைக்குரிய பொருட்களுடன் வந்து மரகத விநாயகர், மூலவர், வள்ளி மணவாள பெருமான், அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மை, ஆதிமூலவர் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். வள்ளி மணவாள பெருமாள் சன்னதியில் தரும் மாலையை திருமண மாலையாக எண்ணி அணிந்து 6 முறை ஆலயத்தை சுற்றி வர வேண்டும். பின்னர் மாலையை வீட்டிற்கு எடுத்துச் சென்று திருமணம் நடைபெறும் வரை பாதுகாத்து வணங்கி வர வேண்டும். திருமணம் முடிந்ததும் தம்பதி இத்தலம் வந்து 6 தெய்வ சந்நிதிகளுக்கும் அர்ச்சனை செய்து பழைய மாலையை கோவிலில் உள்ள மரத்தில் கட்ட வேண்டும். திருமணம் தவிர மற்ற வேண்டுதல்களான வீடு, பிள்ளைப்பேறு, செல்வம், நோய் நிவர்த்தி ஆகியவை பெற வருபவர்கள் முறைப்படி 6 வாரமும் மூலவர் சன்னதியில் அர்ச்சனை செய்து வர வேண்டும். 6வது வாரம் மூலவர் சன்னதியில் இருந்து பெற்ற மாலையை அணிந்து 6 முறை நம் வேண்டுதலை இறைவனிடம் முறையிட்டு வெற்றி வேண்டி ஆலயத்தை வலம் பெற வேண்டும். இத்தலத்திற்கு பிரார்த்தனை செய்து வருபவர்கள் 6 வாரமும் திருப்புகழ் பாடி இறைவனை வணங்க வேண்டும். எண்ணியது முடிக்கும் எம்பெருமானை எண்ணி நம் மனதில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். முதல் 5 வாரங்களுக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் 2 தேங்காய், 2 வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, பூமாலை 1 மற்றும் 2 எலுமிச்சப்பழம் கொண்டு வந்து வணங்க வேண்டும். 6வது வாரம் ஆண்டவனை வழிபட்டு அர்ச்சனை அல்லது அபிஷேகம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வாரமும் வந்து போகும்போது நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஒரு எலுமிச்சம் பழத்தை வீட்டிலே வைத்து பூ வைத்து பூஜித்து வர வேண்டும். முதல் வார எலுமிச்சம் பழத்தை 2வது வார எலுமிச்சம் பழம் வந்தவுடன் எடுத்து கடல், கிணறு ஏதாவது ஓர் அசுத்தம் இல்லாத இடத்தில் சேர்த்துவிட்டு தற்சமயம் பெற்று வந்த பழத்தை மீண்டும் பூஜிக்க வேண்டும். இவ்வாறு 5 வாரம் செய்துவிட்டு 6வது வாரம் நாம் பெற்று வந்த பழத்தை ஈரம் படாது பாதுகாத்து நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறும் வரை பூஜிக்க வேண்டும். இந்த பிரார்த்தனை பூஜை காலங்களில் நாம் அண்டர்பதி திருப்புகளை ஓதி வணங்க வேண்டும். நம் பிரார்த்தனை நிறைவேறியதும் சிறுவாபுரி வந்து 6 அர்ச்சனைக்கு உரிய பொருட்கள் வைத்து பால சுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும். இங்கு உள்ள 2 முருகப்பெருமான் சன்னதிகளில் ஆதி மூலவரிடம் நம்முடைய குறைகளையும் தடைகளையும் நீக்க கோரி வணங்கி வர இன்ப வாழ்வு உண்டாகும். இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து வருவோர்கள் முதல் வாரத்திலோ அல்லது தொடர்ந்து வரும் வாரங்களிலோ பலன் பெறுவது உண்டு. ஒருவருடைய நம்பிக்கை மிகுந்த பிரார்த்தனை அவரின் காரியத்தை மிக விரைவில் முடித்து வைக்கும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.